ஒரு இன்வெஸ்டர் வந்து எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாம நம்ம இடத்த வாங்கி போட்டு அவங்க இன்கம் சோர்சஸ் எடுக்கிறதுக்கு இங்க வசதி வாய்ப்புகள் தாராளமா இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் வந்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் குணா கேவை பத்தி ஸ்பெசிஃபிக்கா எல்லாருமே கேட்குறீங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா பழைய பேர் வந்து அதுக்கு டெவில்ஸ் கிச்சன். அது நம்ம சைட்ல இருந்து இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லாம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ வாங்கிட்டு நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அதுக்குரிய அப்ரிசியேஷனும் இருக்குது இதில். ஓகே, இமீடியட்டாக நான் வாங்கி நான் வந்து ஒரு லாட்ஜிங் பர்பஸ் மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. வணக்கம் என் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிச்சி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பிரமாதமான சைட்டில் மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய காஷ்மீர்னு சொல்லப்படக்கூடிய கொடைக்கானல் பகுதியில் நம்ம இருக்கிறோம். கொடைக்கானல் பகுதியில் வந்து இங்கே வந்து ஒரு சில பிளாட்ஸ் எல்லாம் வந்து விற்பனைக்கு வருது. அது பற்றியான ரிவ்யூ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். மக்களே பாருங்க, இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கொடைக்கானல்ல ஒரு அற்புதமான ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டை பத்தான நூக் அண்ட் கார்னர் வந்து நம்ம சதீஷ் சார் இங்க இருக்கிறாங்க. அவர் தான் இந்த சைட்டினுடைய வந்து இன்சார்ஜ். வணக்கம் சதீஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்களை பத்தியான ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். அண்ட் வந்து இந்த சைட் வந்து எவ்வளோ பரப்பளவு இருக்கு, எப்படி நீங்க வந்து பிரிச்சு கொடுக்குறீங்க, அதை மட்டும் சொல்லுங்க சார். சார் என் பேர் சதீஷ்குமார், சைட்டுடைய இன்சார்ஜராக நான் இருக்கேன். சார் இந்த சைட் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறது ஆசீர்வாத் ஹோம்ஸ், அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனி ஆசீர்வாத் ஹோம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பஸ் ரூட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. டுவர்ட்ஸ் கொடைக்கானல்லேருந்து பல்லங்கி போகிற வழியில் மதர் தெரசா யூனிவர்சிட்டி இருக்குது. யூனிவர்சிட்டியில் தான் பஸ் ஸ்டாப்பிங் நமக்கு. அங்கேருந்து டுவர்ட்ஸ் ஒரு 250 மீட்டர் உள்ளே வந்தோம், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்டாரபிள் ரோட்லேயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த சைட்டுடைய டோட்டல் எக்ஸ்டெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.25 ஏக்கரு. இப்போ இந்த இடத்துல வந்து அந்த மொத்தம் 2.25 ஏக்கரை பரப்பளவு சொன்னீங்க. இப்போ எவ்வளோ பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க? இந்த இடத்துல கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? சார் மொத்தம் இது பார்த்தீங்கன்னா 8 பிளாட்ஸ் போட்டிருக்கிறோம். ஓகே. பிளாட்ஸ் மினிமம் சைஸ் வந்து 21 சென்ட்ஸ், மேக்ஸிமம் 30 சென்ட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே சார். டிபெண்டிங் ஆன் ரோட் கண்டிஷனு. ஓகே. இந்த பிளாட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராப்பரான அப்ரோச் கொடுத்துருக்கோம். சிமெண்ட் கான்கிரீட் ரோட் போட்டிருக்கிறோம். ஓகே. பிளாட்ஸுடைய வாட்டர் பொட்டன்ஷியலும் நல்லா இருக்கும். ஏன்னா பவுண்டரியில் நமக்கு 2 சைடுமே ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அதனால வாட்டர் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கும். இது 2 தான் நமக்கு மெயின். இபி கனெக்ஷன் நம்ம பிளாட்டுடைய என்ட்ரன்ஸ் வரைக்கும் இபி கனெக்ஷன் இருக்கு. சூப்பர் சார். அடுத்தடுத்து நம்ம பில்டிங் பண்ணும்போது அந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு இபி கனெக்ஷன் பிளாட்டுக்குள்ள வந்துடும். சார் இப்போ நீங்க வந்து சூப்பர்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சார். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு பின்னாடி காட்டேஜ் இருக்கு. இந்த காட்டேஜ் என்ன இதுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம் சார். இந்த காட்டேஜோடைய பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 யூனிட்டா பண்ணிருக்கிறோம். அதுல இந்த 4 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமும், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு டாய்லெட் ஒன்று இருக்கும். ஓகே. ஓகே. 4 யூனிட்டாக பண்ணியிருக்கிறதுனால ஒரு 4 ஃபேமிலிஸ் வந்து தனித்தனியாக தங்குறதுனால தங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக வந்து ஸ்டே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஒரு பிளானிங் செட்டப்போட இது பண்ணியிருக்கிறோம் நாங்கள் இப்போ. ஓகே சார். ஓகே. ரைட் நவ் இது வந்து ரெடி டு யூஸில் இருக்கு. எனி டைம் நம்ம வந்து ரெண்டல் கொடுக்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கு. வாட்டர் பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அப்புறம் ஒரு போர்வெல் நாங்கள் தனியாக பில்டிங்காக போட்டிருக்கிறோம். இபி 3 ஃபேஸ் கனெக்ஷன் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. போர்வெலுடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 300 ஃபீட்ல இருந்து நமக்கு வாட்டர் பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ பிளாட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு, என்ன சைஸ்ல இருக்கு சார்? ஸோ பிளாட் வந்து டவுன்வர்ட் சைடில் இருக்கு நமக்கு.
பாத்தீங்கன்னா இதுல நம்பர் படி பாத்தீங்கன்னா இந்த நாம நிக்கிற இந்த ரோட்டுக்கு கீழே இருக்கிறது 1 2 3. ஓகே சார், ஓகே. அப்புறம் அதுக்கு பேரலா இருக்கிறது 4 5 6. 6, ஓகே. அப்புறம் அதுக்கும் பேரலா இருக்கிறது 7 8. 8. மொத்தம் 8 பிளாட். 8 பிளாட்ஸ் இருக்கு டோட்டலா. ஓகே. இங்க வந்து சென்ட்ல குடுக்குறீங்களா, ஸ்கொயர் ஃபீட்ல குடுக்குறீங்களா சார்? ஸ்கொயர் ஃபீட் பேஸ்ல தான் பண்றோம் நம்ம. பண்றீங்க. ஓகே, ஓகே. ஆனாலும் இங்க புழக்கத்துல இருக்குது சென்ட் இல்லையா? ஒரு 20 சென்ட் 21 சென்ட் அது மாதிரி. அது வந்து நம்ம எப்பயும் பண்ணக்கூடியது. ஓகே, ஓகே. சூப்பர். ஃபிக்சேஷன் வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட்ல தான் ஃபிக்சேஷன் பண்ணுவோம். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர் சார். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த இடத்தினுடைய வளங்கள் ரொம்ப முக்கியம். சீக்கிரமாக நான் வந்து இது உள்ளே வர்றதுக்கான ஆக்சஸ் ரொம்ப முக்கியம். சாலை வசதிகள் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருந்து நம்ம இங்கே ஈஸியாக வரலாம் அப்படின்றதுக்கு, ஒரு பஸ் போக்குவரத்தாக இருக்கட்டும், ஒரு ஆட்டோ டாக்ஸி அது மாதிரி இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். இந்த கொடைக்கானலுடைய சிறப்புகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் கொடைக்கானல்லேருந்து வரணும் அப்படின்னா இந்த இடத்த ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லேண்ட்மார்க்னு ஒன்று வச்சுக்கோமே. அது லேக் தான் இந்த கொடைக்கானல். ஆமாம் சார், கரெக்ட் சார். ஆமாம், ஓகே. இந்த லேக்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிடலாம், வந்துடலாம். ஓகே. அதிகபட்சம் அதான் கிலோமீட்டரு. ஓகே. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்மார்க் எதுன்னு கேட்டிங்கன்னா மதர் தெரசா விமென்ஸ் யூனிவர்சிட்டி. கரெக்ட். அதுதான் நமக்கு பஸ்ஸுக்கு ஸ்டாப்பிங்கு. ஓகே. எவ்ரி ½ hour ஒன்ஸ் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நமக்கு இங்கே பஸ் இருக்குது. ஓகே. அதே மாதிரி மதுரையில இருந்தும் இங்கே டைரெக்டாக வந்து இறங்கிக்கலாம் பஸ்ஸில் வந்து. ஆமாம், ஓகே சார். பல்லங்கிங்கிற ரூட்டில் வரும்போது நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். மதுரையிலேருந்தும் டைரக்ட் பஸ் இருக்குது, திண்டுக்கல்லேருந்தும் உங்களுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது, பழனியிலேருந்தும் சில சர்வீசஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே சார், ஓகே. ஸோ அதனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடைய யூசேஜ் வந்து பக்காவாகவே இருக்குது இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு. ஓகே சார். இன்னும் மற்ற நேரங்களில் நீங்கள் வரீங்க, ஒரு டாக்ஸி எடுத்து வரீங்க அப்படின்னாலும் அந்த 5.5 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த லேக்லேருந்து நீங்கள் இங்கே வரணும். ஓகே. அதுதான் நமக்கு ஈஸியாக அக்சசபிள். சார், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ கொடைக்கானலில் இடம் வாங்கி போட்டு அங்கே வந்து ஒரு இது மாதிரி ரிசார்ட்டு, ஒரு பங்களா வந்து கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நினைப்பாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அது மாதிரியான கஸ்டமர் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போடுவாங்க, சில பேர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் எதனா இருந்தால் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன பர்பஸ் நீங்கள் வேணாலும் தாராளமாக இந்த இடத்த செலக்ட் பண்ணலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, நல்ல வியூ இருக்கும். ஓகே. நம்ம பவுண்டரியை சுற்றி ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஓகே. எப்போவும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவும் மழை காலத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சவுண்ட் இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். நல்லாவே இருக்கும். ஸோ வாங்கிட்டு நம்ம லேட்டராக பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அதுக்குரிய அப்ரிசியேஷனும் இருக்குது இதில். ஓகே. இமீடியட்டாக நான் வாங்கி நான் வந்து ஒரு லாட்ஜிங் பர்பஸ் மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. ஓகே. உதாரணத்துக்கு இப்போடைய ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வுட் ஹவுஸு, ஏ ஃப்ரேம் ஹவுஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனா ரொம்ப சூட்டபுளான இடம் இது. சூட்டபுளான இடம். ஓகே. ஸோ இன்வெஸ்டருக்கு வந்து இன்கம் கொடுக்குற டெஃபினட்டாக இன்கம் இருக்கும். நீங்கள் பில்டிங் கட்டினது போக பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவகோடா ட்ரீஸ் இருக்கும். அவகோடா ட்ரீஸ். ஓகே. ப்ளம்ஸ் ட்ரீஸ் இருக்கும். ஓகே. இதெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே இருந்தே இதை வந்து பிளான் பண்ணிட்டு இப்போ அது காய்க்கக்கூடிய ஒரு பருவத்தில் வந்திருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்ல நாங்கள் பிளான் பண்ணுறதாகவும் ஐடியாவில் இருக்கிறோம். ஓகே சார், ஓகே. ஸோ அதுவும் ஒரு இன்கம் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பர்பஸும் இதில் ஈஸியாக சால்வ் ஆகும். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் மலைக்கு மேலே இருக்கும் சார். இப்போ நம்ம தரைத்தளம்னு இருக்கு இல்லையா? இப்போ வெளியில் நம்ம வந்து இப்போ வத்தலகுண்டு அது மாதிரி இடங்களில் தரைத்தளம்னு இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து ஒரு அப்ரூவ்டு வந்து நம்ம வந்து வாங்குறதுக்கும் இங்கே அப்ரூவ்டு வாங்குறதுக்கும் எதனா வித்தியாசம் இருக்கா? இல்லை ஸ்பெஷலாக இங்கே வந்து நம்ம இது மாதிரி காட்டேஜ்லாம் கட்டுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக அப்ரூவ்டு வந்து வாங்கணுமா? நிச்சயமா அதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பிளைன்ஸையும் ஹில் ஸ்டேஷனையும் கம்பேரிசனே பண்ணக்கூடாது. ஓகே. இங்கே ஸ்பெஷல் ரூல்ஸ், சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே சார், ஓகே. உதாரணத்துக்கு 2500 சதுரடி மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்து ரெசிடென்ஸ் ஹவுஸ் தான் இங்கே நீங்கள் பண்ண முடியும். ஓகே. அதுதான் மினிமம் 2500 ஸ்கொயர் ஃபீட், மேக்ஸிமம் 2500 ஸ்கொயர் ஃபீட் லோக்கல் பாடி அப்ரூவல். ஓகே. லோக்கல் பாடி அப்ரூவல். ஓகே. இது வந்து உங்களுக்கு பெர்மிட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அப்ரூவல் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்கள் வந்து ஹையர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல நீங்க அப்ரூவல் வாங்க வேண்டியிருக்கும். பெரிய பில்டிங்கா நீங்க பண்றதா இருந்தா இங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுள் ஸ்டேக்கு தான் வராங்க. ஓகே சார். ஸோ காம்பாக்டா தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சரி சார். ஸோ அதனால இந்த 2500 மோர் தேன் எனஃப். ஓகே. அதுலேயே நம்ம பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் +1 அதுதான் இங்கே வந்து அப்ரூவல் எலிஜிபிலிட்டி. இதுதான் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள ரைன்ஸ் டெரஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ இங்கே ஒரு சில நாம்ஸ் இருக்குது. அதை நாம்ஸை வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம பில்டிங் பண்ணணும். பட் அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தானே சார் முடியும்? எதுவுமே காம்ப்ளிகேஷன் இல்லை சார். எல்லாமே பக்காவாக இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டர் வந்து எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாமல் நம்ம இடத்த வாங்கி போட்டு அவங்க இன்கம் சோர்சஸ் எடுக்கிறதுக்கு இங்கே வசதி வாய்ப்புகள் தாராளமாக இருக்குது.
ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம வந்து இப்போ அந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு, சிஎம்டி அப்ரூவ்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன அப்ரூவ்டு சார் வாங்க சார்? இங்கே பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து அப்ரூவல் தான். சரி சார். ஓகே. அதுதான் இங்கே வந்து இருக்கு. ஓகே. பஞ்சாயத்து தான் கொடுக்கணும் நமக்கு சரி அப்ரூவல். அப்ரூவ்டு. ஸோ அது ரொட்டீன் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமான ஒரு விஷயம் தான், எல்லாருக்குமான பொதுப்படையான விஷயம். இங்கே லோக்கல்ல இருக்கிறவருக்கும் அதுதான். ஆமாம். வெளியூர்ல இருந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் அதுதான். ஓகே ஓகே சார். இந்த கொடைக்கானல்னாலே சுற்றுலாவுக்கு பேர் போன இடம் சார். இங்கே வந்து அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் பிக்சர் வந்து ஹிட் ஆனது, குணா கேவ் வந்து இங்கே வந்து ஃபெமிலியர் ஆனது. இப்போ இதை பற்றியான சுற்றுலா தலங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், குணா கேவ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக எல்லாருமே கேட்குறீங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா பழைய பேர் வந்து அதுக்கு டெவில்ஸ் கிச்சன், அதுதான் பேர். ஆமாம் சார். ஆமாம். கமலஹாசன் குணா படம் அங்கே ஷூட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் அது குணா குகைன்னு மாறிடுச்சு. ஓகே. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் அந்த படம் ஹிட் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் அது ஃபெமிலியர் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. அது நம்ம சைட்ல இருந்து இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லாம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும் அந்த லொகேஷன். டுவர்ட்ஸ் லேக்ல இருந்து தான் நம்ம அந்த ஏரியாவுக்கு போக முடியும். நம்ம இங்க இருந்து ஈஸியா போகக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபெமிலியரா இருக்கிறதுல குறிஞ்சியாண்டவர் கோயில், செட்டியார் பார்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் நியர்பைலே வரும். அப்புறம் நம்ம சைட் தாண்டி இந்த ஆப்போசிட்ல நமக்கு ஒரு ரோடு தெரியும் உங்களுக்கு. அது பல்லங்கி போகக்கூடிய மெயின் ரோடு. பல்லங்கின்றது அங்க ஒரு கிராமம் இருக்கு. அதுக்கடுத்து கோம்பைன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருந்து பழனிக்கு வந்து அந்த காலத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு அக்சஸ் இருந்தது, இப்பயும் இருக்கு. பட் இப்போ வந்து நடந்து போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு வண்டி போகும். அதுக்கப்புறம் அது நடந்து போறதுக்கான பாதையா இருந்தது. இப்போ நவடேஸ் வந்து அது எல்லாமே ஃபாரஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதை அலோவ் பண்றது இல்லை. பட் அந்த லொக்கேஷனில், அந்த பல்லங்கின்ற அந்த கோம்பை லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃபால்ஸ்னு ஒரு லொக்கேஷன் வந்து இப்போ அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று அங்கே இருக்குது. ரீசெண்டாக அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சுற்றுலா தலமாக அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு ரோடு போடக்கூடிய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 4 கிலோமீட்டர் தான் வரும் அது. இது போக இன்னும் நிறைய வியூஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸுக்கிட்ட நல்ல யூசேஜாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து க்ரௌத் வந்து ஒரு சீக்கிரமாகவே நல்ல க்ரௌத் வந்து கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அவங்களே ஒரு கட்டிடம் கட்டி அதை வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து சீசன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருந்த டைம் போய் இப்போ எவ்ரிடே சீசன். ஆமாம். அவங்களுக்கு எப்போ அவங்க ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ கிளம்பி வர மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கு. அந்த மாதிரியான. ஓகே சார். நம்ம இந்த டைமிங்லேயே உங்களுக்கு நல்லா குழுன்னு ஃபுல்லாக ஏசி, கொடைக்கானல் ஃபுல்லாக ஏசி போட்ட மாதிரியே இருக்கு சார். அப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் சார். இப்போ இவ்வளோ அட்வான்டேஜஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இல்லைன்னா சென்ட் ரேட்டு இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், சென்ட் நம்ம கம்பெனியில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 3 lakhs per சென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் பேஸ்னா 700 rupees per ஸ்கொயர் ஃபீட். ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்லைட்லி கொஞ்சம் நெகோஷியபிளுக்கு அதை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க நிச்சயமா. ஓகே சார். இப்போ வந்து லோனுக்கு போகிறதுக்கு ஏதாவது வந்து வாய்ப்பு இருக்கா சார்? சார், வாய்ப்புகள் இருக்குது. பில்டிங் பிளான் பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அதோடைய லோன் ப்ராசஸ் பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம். பில்டிங் அப்ரூவலை பேஸ் பண்ணி தான் லோன் ப்ராசஸ் இருக்குது. அதற்கான சப்போர்ட்டிங் ஒர்க் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுப்போம் நிச்சயம். இப்போ நான் கூட இப்போ வந்து பாஸ் கிட்ட பேசினேன் சார். ஒரு வே சொன்னார். ஒன்று வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம்னா பில்டிங் வந்து கட்ட தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை கட்டுவதற்கான பிளானிங்ஸ்லாம் வந்து போட்டுட்டிங்கன்னு சொன்னால் நம்ம லோன் அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரெண்டாவது வந்து நான் எப்போவுமே வந்து நெகோஷியபிள் இருக்கான்னு கேட்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி தக்காளி வெண்டைக்காய் வாங்குறவங்க கூட நெகோஷியபிள் கேட்டு தான் வாங்குறாங்க. இவ்வளோ லேக்ஸ் வந்து கொடுத்து வாங்குறவங்க நெகோஷியபிள் கேட்பாங்க. அது நான் கேட்டதுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணலாம். அது நாங்கள் எப்படி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் சைடில் வந்து நம்ம பக்காவாக இருந்தால் தான் வர்றவங்க வந்து ரொம்ப ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் அழகாக வந்து சைன் பண்ணி ரொம்ப எளிமையாக வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அது வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் சார். அது சார் ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி வந்து மக்களுக்கு வந்து இதை எடுத்துன்னு போக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடையே வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஏரியாலே இருக்கிறதுனாலையும், இது டோட்டலாக இன்சார்ஜ் நீங்கள் எடுத்துருக்கிறதுனாலையும், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்துட்டுருக்கிறதுனாலையும் பக்காவாக வந்து சொன்னீங்க. இப்போ நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து போய் சேரும் சார். அப்படி சேரும்பொழுது அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணும் பொழுது ஸோ உங்ககிட்டயாவது இல்லை என்கிட்டயாவது கேட்கும்பொழுது நானும் தெளிவாக வந்து சொல்லிவிடுவேன். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மக்களை வந்து இது வரைக்கும் வந்து இதை பற்றியான சூப்பர்பான எக்ஸ்பிளனேஷன் வந்து சார் சதீஷ் சார் வந்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் ஒரு சில தகவல்களை வந்து சொல்லிடுறேன். இந்த ஆசீர்வாத் ஹோம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவங்க.
சென்னையில் வந்து பல எண்ணற்ற இடத்துல வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ கொடைக்கானல்லையும் வந்து அவங்களுக்கான இடத்த வந்து இப்போ வந்து பிளாட் போட்டு கொடுக்குறாங்க. ஆசீர்வாத் ஹோம்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னா கூட இங்கே வந்து அவங்க பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்காங்க. இந்த இடத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வில்பட்டி வில்லேஜ்னு சொல்லிட்டு, இது வந்து அழகான இயற்கை சூழ்ந்த பசுமை சூழ்ந்த குளுமையான ஒரு ஏரியா. இது உங்களுக்கு வந்து இதனுடைய ஃபைனலாக வந்து ஒரு பிளாட் இருக்குது. அது கொஞ்சம் அதிகமான பரப்பளவு. அந்த பிளாட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்றது நல்லாவே நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட பாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து கணிசமாக தான். இங்கே சுற்று வட்டாரத்தில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து சென்ட்டு 5 லட்சம் 6 லட்சம் போயின்னு இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சென்ட் வந்து 3 லட்சம் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு 700 வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ஜாய்ஃபுல் இடம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இங்கே வந்து நல்ல இன்கம் சோர்சஸ் இருக்குது. கொடைக்கானல் லேக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு பஸ் போக்குவரத்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போக்குவரத்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்கிற இடம் தான். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 200 மீட்டர்லேயே வந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து உள்ளே வந்துடலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முடித்து பில்டிங் அப்ரூவ்டு நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோன் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பட்டாவும் வந்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இதற்கான எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கிற இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து வீக்லி மந்த்லி இயர் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் இருக்கட்டும், இந்த இடம் வந்து உங்களுக்கு சூப்பர்பான இடம். குயிக்காக வாங்க, உங்களுடைய இடத்த வந்து ரிசர்வ் பண்ணுங்கள். மக்களை, இது வரைக்கும் இந்த குலுகுலு கொடைக்கானல் பகுதியில் இருக்கிற இந்த சைட்டு பற்றியான போதிய விவரங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, கேட்டிருக்கீங்க, ரசிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த குஷி பிசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.